புலிப்பாணி ஜோதிடம் எனும் இந்த நூல் குரு சுக்கிரன் சேர்க்கையை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். ஏனென்றால் இந்த புலிப்பாணி ஜோதிடத்தில் தான் அதிகமான தோஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இது பிற்காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுவை பற்றி அதிகமான சொல்லக்கூடிய நூல் புலிப்பாணி ஜோதிட நூல். இந்த ஜோதிட நூலில் குரு சுக்கிரன் சேர்க்கையை பற்றி எவ்வாறு சொல்லப்பட்டிருப்பது என்பதை பார்த்தால் அதில் ஒரு பாடலில் இன்னும் கூறுவேன் கேளப்பா, தேவகுருவுடன் அசுர குருவாகிய சுக்கிரன் கூடி ஏதாவது ஒரு பணையில் இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல யோகசாலியாகவும் அதிக பொன்னுடையவனாகவும் இருப்பான் என கூறுவாயப்பா. அதாவது குருவும் சுக்கிரனும் கூடி எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் அவன் நல்ல யோகசாலி என்று கூறப்பட்டிருக்கிறது. இவரே தான் சொல்றாரு, அசுரகுரு தேவகுரு என்று கூறுகிறார். இவர் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். புலிப்பாணி ஜோதிடத்துல தான் இந்த வார்த்தை வரும், அசுரகுரு தேவகுரு எல்லாம். இந்த நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு பாவகத்திலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல யோகசாலி என்று கூறுகிறார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதால் ஏகப்பட்ட பகைகள் ஏற்பட்டு அந்த பாவகம் அழிந்துவிடும், அந்த பாவகம் இல்லாமல் போய்விடும், அந்த பாவகம் செயல்படாமல் போய்விடும் என்று சொல்லப்படவில்லை இந்த புலிப்பாணி ஜோதிடத்தில். நான் ஏற்கனவே பல நூல்களையும் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நூல்களிலும் குரு சுக்கிரன் சேர்வதனால் ஏற்படக்கூடிய பலன்களில் நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கையுடைய தீய பலன் சொல்லப்படவில்லை. இவ்வாறு ஜோதிட நூல்கள் நல்ல பலன்களை சொல்லும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சிலர் குரு சுக்கிரன் சேர்ந்தாலே தீய பலன், எனக்கு அது நடந்திருக்கு, எனக்கு 11ஆம் இடத்தில் மனைவி குரு சுக்கிரன் சேர்ந்ததனால் இறந்து விட்டார் என்று ஒருவர் சொல்கிறார். 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்வதற்கும் மனைவி இறப்பதற்கும் அப்ப 7ஆம் இடம் என்ன ஆச்சு, 7ஆம் பாவகம் என்ன ஆச்சு, 7ஆம் பாவக அதிபதி என்ன ஆனார், அவருடைய லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இதெல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம் ஒண்ணு கணக்கிலே வராம 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பதால் என் மனைவி இறந்தார், இதெல்லாம் ஒரு பலன் சொல்ல முடியுமா? இது மாதிரி எத்தனையோ பேருக்கு குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கும். இப்ப ஏன் இதை நான் ரொம்ப பிரதானப்படுத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னா, நிறைய பேர் பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது குரு சுக்கிரனை பார்த்தோன்னே வேண்டாங்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அப்படியெல்லாம் ஜோதிடம் பார்க்கவே கூடாது. பார்த்த உடனே குரு சுக்கிரன், குரு சனி இருந்தால் குழந்தை இல்லை, இது தவறு, இப்படி செய்யாதீங்க. இவரே ஒன்னொரு இடத்துல சொல்றாரு, சுக்கிரன் பகவான் ஏற்படும் நல்ல பலன்கள். அசுரகுரு என்று போற்றி அழைக்கப்படும் சுக்கிர பகவான் லக்னத்திற்கு கேந்திர திருகோணங்களில் இருந்தால் அவர்களை தீய கோள்கள் பார்த்தாலும், நல்ல கவனம் பண்ணிக்கணும், தீய கோள்கள் பார்த்தாலும் அவர் நற்பலனையே தருவார் என்று புலிப்பாணி முனிவர் கருத்தாகும்.